மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் பயன்பெற தகுதி இருந்தும் விடுபட்டவர்களுக்கு விரைவில் உரிமைத் தொகை வழங்கப்படும் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் திமுக எம்எல்ஏ தங்கப்பாண்டியன் இல்ல திருமண விழாவில் பேசிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், மகளிரின் பொருளாதார சுதந்திரத்தை உறுதி செய்ய ஏராளமான திட்டங்களை திமுக அளித்துள்ளதாக தெரிவித்தார். இதையடுத்து தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடந்த ஆய்வுக் கூட்டத்திலும் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்றார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கனிமொழி எம்பி கூட்டத்தில் பங்கேற்காதது குறித்து விளக்கம் அளித்தார். அவங்ககிட்ட சொல்லிட்டு தான் நான் வந்தேன். அவங்க ஒரு அவசர வேலையா வெளிநாடு சென்றிருக்காங்க. அடுத்த 10-15 நாட்கள்ல திருப்பி இங்க வரேன்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் 2 பேரும் சேர்ந்து ஒரு நிகழ்ச்சி கலந்துக்கிறோம். முன்னதாக தூத்துக்குடி வட்டாட்சியர் அலுவலகத்தில் திடீர் ஆய்வு மேற்கொண்ட அவர், பட்டா விண்ணப்பங்கள் மற்றும் புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பங்கள் மீது விரைவாக நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தினார். இதனிடையே கட்சி நிர்வாகிகளுடனும் உதயநிதி ஆலோசனை நடத்தினார். மருத்துவர் சுப்பையா கொலை வழக்கு குற்றவாளிகளை தூக்கு தண்டனையிலிருந்து உயர்நீதிமன்றம் விடுவித்ததற்கு உச்சநீதிமன்றம் கடும் அதிருப்தி தெரிவித்துள்ளது. 2013ஆம் ஆண்டு சென்னையில் நிலத்தகராறு காரணமாக மருத்துவர் சுப்பையா படுகொலை செய்யப்பட்டார். இது தொடர்பாக பள்ளி ஆசிரியர் பொன்னுசாமி, அவருடைய மனைவி உட்பட 9 பேர் கைது செய்யப்பட்டனர். இதில் 7 பேருக்கு தூக்கு தண்டனையும் 2 பேருக்கு ஆயுள் தண்டனையும் விதித்து சென்னை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனை எதிர்த்து தொடரப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கில் கடந்த ஜூன் மாதம் அனைவரையும் விடுவித்து சென்னை உயர்நீதிமன்றம் ஆணையிட்டது. இதற்கு எதிராக தமிழ்நாடு அரசும் மருத்துவர் சுப்பையாவின் மனைவியும் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்கு விசாரணையின் போது குற்றவாளிகளின் தூக்கு தண்டனையை ரத்து செய்தது அதிர்ச்சி அளிப்பதாகவும், இதுபோன்ற ஒரு தீர்ப்பை பார்த்ததில்லை என்றும் உச்சநீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்தது. இது அளவு கடந்த உத்தரவு என்று கூறிய உச்சநீதிமன்றம் இவ்வழக்கை விசாரணைக்கு ஏற்றது. இது தொடர்பாக குற்றவாளிகளுக்கு நோட்டீஸ் அனுப்பிய உச்சநீதிமன்றம் 4 வாரத்திற்குள் பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கை ஒத்திவைத்தது. டெல்லியில் காற்று மாசு காரணமாக தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு ஆன்லைன் வகுப்புகள் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. டெல்லியில் அண்டை மாநிலங்களில் காய்ந்த பயிர் கழிவுகளை எரிப்பதாலும் வாகன பெருக்கத்தாலும் காற்றின் தரம் நாளுக்கு நாள் மோசமடைந்து வருகிறது. காற்று மாசுபாட்டை கட்டுப்படுத்த டெல்லி மற்றும் என்சிஆர் பகுதிகளில் இன்று முதல் நிலை 3 செயல் திட்டம் அமல்படுத்தப்படும் என்று காற்று தர மேலாண்மை ஆணையம் அறிவித்துள்ளது. அதன்படி அத்தியாவசியமற்ற கட்டுமானம் மற்றும் கட்டட இடிப்பு நடவடிக்கைகளுக்கு தடை விதிக்கப்படுகிறது. மின்சாரம், சிஎன்ஜி அல்லாத வெளிமாநில பேருந்துகளுக்கும் கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. சாலைகளில் தண்ணீர் தெளிக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காற்று மாசு அதிகரித்து வருவதால் அடுத்த அறிவிப்பு வரும் வரை டெல்லியில் அனைத்து தொடக்கப் பள்ளிகளிலும் மாணவர்களுக்கு ஆன்லைன் வகுப்புகள் நடத்தப்படும் என்று டெல்லி முதலமைச்சர் அதிசி அறிவித்துள்ளார். காற்று மாசை கட்டுப்படுத்த நிலை 3 என்ற செயல் திட்டம் அமல்படுத்தப்படுவதை கருத்தில் கொண்டு இன்று முதல் கூடுதல் மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படும் என்று டெல்லி மெட்ரோ ரயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. மகாராஷ்டிராவில் காங்கிரஸ், சரத்பவாரின் தேசியவாத காங்கிரஸ், உத்தவ் தாக்கரேவின் சிவசேனா அடங்கிய கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் மீண்டும் வறட்சி தலைவிரித்தாடும் என மோடி தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிராவில் உள்ள 288 சட்டமன்ற தொகுதிகளுக்கு வரும் 20ஆம் தேதி ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இதையொட்டி சத்ரபதி சம்பாஜி நகரில் நடந்த பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்று உரையாற்றினார். அப்போது மகாராஷ்டிராவில் நவீன உள்கட்டமைப்பையும் நகரங்களை இணைக்கும் திட்டங்களையும் தங்களின் மகாயுதி கூட்டணி மேம்படுத்தியுள்ளதாக கூறினார். घुसने ही मत देना, वरना आपको पानी के लिए भी तरसा के रखेंगे. இதேபோல் பன்வெளியில் நடந்த கூட்டத்தில் பேசிய அவர், தாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வரவும் மாநிலங்களில் தங்கள் இருப்பை பாதுகாக்கவும் காங்கிரஸ் எந்த எல்லைக்கும் செல்லும் என பிரதமர் மோடி கூறினார். இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் அதிபர் அனுரகுமார திசாநாயக்காவின் தேசிய மக்கள் சக்தி கட்சி முன்னிலை வகிக்கிறது. 225 நாடாளுமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் நேற்று நடைபெற்றது. வாக்குப்பதிவு காலை 7 மணிக்கு தொடங்கி மாலை 4 மணி வரை நடைபெற்றது. வாக்குப்பதிவு முடிந்ததும் வாக்கு எண்ணிக்கையும் தொடங்கப்பட்டது. காலை 6 மணி நிலவரப்படி 47 தொகுதிகளில் முன்னிலை நிலவரங்கள் வெளியாகியுள்ளன. அதன்படி அதிபர் அனுரகுமார திசாநாயக்காவின் தேசிய மக்கள் சக்தி கூட்டணி 35 இடங்களை கைப்பற்றியுள்ளது. 2ஆம் இடத்தில் சஜித் பிரேமதாசவின் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சி உள்ளது. அந்த கட்சி 8 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. இலங்கை பொதுஜன பெருமனா கட்சி வெறும் 2 இடங்களில் முன்னிலையில் உள்ளது. கட்சியின் விதிகளுக்கு கட்டுப்பட்டு ஒழுங்குடன் செயல்படவில்லை என்றால் யாராக இருந்தாலும் வெளியேற்றப்படுவார்கள் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். திருநெல்வேலி நிர்வாகிகள் கூட்டத்தில் ஏற்பட்ட சலசலப்பு குறித்து பதிலளித்த அவர், நேர்மையாக இருக்க சர்வாதிகாரம் தேவை என்றார். சர்வாதிகாரம் இல்லாத எந்த செயலும் நேர்மையா இருக்குது. இது நான் இல்ல, உலகம் முழுமைக்கு இருக்கிறது. என்ன எங்க ஐயா இறையன்பு எழுதின புத்தகங்களை படிங்க. ஒரு சர்வாதிகாரி, ஒரு நேர்மையாளன் சர்வாதிகாரியாத்தான் இருக்க முடியும். உங்களுக்கு ஒரு சர்வாதிகார கட்டட்டா எங்க தாத்தா காமராஜ், நேரு போன்ற மிகச்சிறந்த ஆட்சியாளர்கள் எல்லாரும் அன்பான சர்வாதிகாரியாத்தான் இருந்திருக்காங்க. மேலும் சிலர் சென்றதால் எந்த பிரச்சனையும் இல்லை எனவும் சீமான் குறிப்பிட்டார். ஒரு விதி இருக்கு, ஒரு முறை இருக்கு.
எந்த ஒரு இயக்கத்தின் இயங்கியலுக்கும் ஒழுங்கியல்னு ஒண்ணு இருக்கு. அது கட்டுப்பட்டு இருந்தா தான். அதுக்குள்ள போயிட்டு நான் அப்படித்தான் இருப்பேன் இப்படித்தான் இருப்பேன் கொம்பாதி கொம்பனா இருந்தாலும் வெளியில போனதான் சொல்லணும். ஏன்னா இது வெகு தூர பயணம். இது தங்கள் கட்சிக்குள் இருக்கும் சிறிய விவகாரம் எனவும் பெரிதுபடுத்த வேண்டிய தேவை இல்லை எனவும் சீமான் தெரிவித்தார். தூத்துக்குடி கூட்டத்தில் கனிமொழி கலந்து கொள்ளாதது ஏன் என்பது குறித்து துணை முதலமைச்சர் உதயநிதி விளக்கம் அளித்துள்ளார். மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் பயன்பெற தகுதி இருந்தும் விடுபட்டவர்களுக்கு விரைவில் உரிமைத் தொகை வழங்கப்படும் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் திமுக எம்எல்ஏ தங்கப்பாண்டியன் இல்ல திருமண விழாவில் பேசிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மகளிரின் பொருளாதார சுதந்திரத்தை உறுதி செய்ய ஏராளமான திட்டங்களை திமுக அளித்துள்ளதாக தெரிவித்தார். இதையடுத்து தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடந்த ஆய்வுக் கூட்டத்திலும் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்றார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கனிமொழி எம்பி கூட்டத்தில் பங்கேற்காதது குறித்து விளக்கம் அளித்தார். அவங்ககிட்ட சொல்லிட்டு தான் நான் வந்தேன். அவங்க ஒரு அவசர வேலையா வெளிநாடு சென்றிருக்காங்க. அடுத்த 10-15 நாட்கள்ல திருப்பி இங்க வரேன்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் 2 பேரும் சேர்ந்து ஒரு நிகழ்ச்சி கலந்துக்கிறோம். முன்னதாக தூத்துக்குடி வட்டாட்சியர் அலுவலகத்தில் திடீர் ஆய்வு மேற்கொண்ட அவர் பட்டா விண்ணப்பங்கள் மற்றும் புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பங்கள் மீது விரைவாக நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தினார். இதனிடையே கட்சி நிர்வாகிகளுடனும் உதயநிதி ஆலோசனை நடத்தினார். மருத்துவர் சுப்பையா கொலை வழக்கு குற்றவாளிகளை தூக்கு தண்டனையிலிருந்து உயர்நீதிமன்றம் விடுவித்ததற்கு உச்சநீதிமன்றம் கடும் அதிருப்தி தெரிவித்துள்ளது. 2013ஆம் ஆண்டு சென்னையில் நிலத்தகராறு காரணமாக மருத்துவர் சுப்பையா படுகொலை செய்யப்பட்டார். இது தொடர்பாக பள்ளி ஆசிரியர் பொன்னுசாமி, அவருடைய மனைவி உட்பட 9 பேர் கைது செய்யப்பட்டனர். இதில் 7 பேருக்கு தூக்கு தண்டனையும் 2 பேருக்கு ஆயுள் தண்டனையும் விதித்து சென்னை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனை எதிர்த்து தொடரப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கில் கடந்த ஜூன் மாதம் அனைவரையும் விடுவித்து சென்னை உயர்நீதிமன்றம் ஆணையிட்டது. இதற்கு எதிராக தமிழ்நாடு அரசும் மருத்துவர் சுப்பையாவின் மனைவியும் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்கு விசாரணையின் போது குற்றவாளிகளின் தூக்கு தண்டனையை ரத்து செய்தது அதிர்ச்சி அளிப்பதாகவும் இதுபோன்ற ஒரு தீர்ப்பை பார்த்ததில்லை என்றும் உச்சநீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்தது. இது அளவு கடந்த உத்தரவு என்று கூறிய உச்சநீதிமன்றம் இவ்வழக்கை விசாரணைக்கு ஏற்றது. இது தொடர்பாக குற்றவாளிகளுக்கு நோட்டீஸ் அனுப்பிய உச்சநீதிமன்றம் 4 வாரத்திற்குள் பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கை ஒத்திவைத்தது. டெல்லியில் காற்று மாசு காரணமாக தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு ஆன்லைன் வகுப்புகள் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. டெல்லியில் அண்டை மாநிலங்களில் காய்ந்த பயிர் கழிவுகளை எரிப்பதாலும் வாகன பெருக்கத்தாலும் காற்றின் தரம் நாளுக்கு நாள் மோசமடைந்து வருகிறது. காற்று மாசுபாட்டை கட்டுப்படுத்த டெல்லி மற்றும் என்சிஆர் பகுதிகளில் இன்று முதல் நிலை 3 செயல் திட்டம் அமல்படுத்தப்படும் என்று காற்று தர மேலாண்மை ஆணையம் அறிவித்துள்ளது. அதன்படி அத்தியாவசியமற்ற கட்டுமான மற்றும் கட்டட இடிப்பு நடவடிக்கைகளுக்கு தடை விதிக்கப்படுகிறது. மின்சாரம், சிஎன்ஜி அல்லாத வெளிமாநில பேருந்துகளுக்கும் கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. சாலைகளில் தண்ணீர் தெளிக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காற்று மாசு அதிகரித்து வருவதால் அடுத்த அறிவிப்பு வரும் வரை டெல்லியில் அனைத்து தொடக்கப் பள்ளிகளிலும் மாணவர்களுக்கு ஆன்லைன் வகுப்புகள் நடத்தப்படும் என்று டெல்லி முதலமைச்சர் அதிசி அறிவித்துள்ளார். காற்று மாசை கட்டுப்படுத்த நிலை 3 என்ற செயல் திட்டம் அமல்படுத்தப்படுவதை கருத்தில் கொண்டு இன்று முதல் கூடுதல் மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படும் என்று டெல்லி மெட்ரோ ரயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. மகாராஷ்டிராவில் காங்கிரஸ், சரத்பவாரின் தேசியவாத காங்கிரஸ், உத்தவ் தாக்கரேவின் சிவசேனா அடங்கிய கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் மீண்டும் வறட்சி தலைவிரித்தாடும் என மோடி தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிராவில் உள்ள 288 சட்டமன்ற தொகுதிகளுக்கு வரும் 20ஆம் தேதி ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இதையொட்டி சத்ரபதி சம்பாஜி நகரில் நடந்த பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்று உரையாற்றினார். அப்போது மகாராஷ்டிராவில் நவீன உள்கட்டமைப்பையும் நகரங்களை இணைக்கும் திட்டங்களையும் தங்களின் மகாயுதி கூட்டணி மேம்படுத்தி உள்ளதாக கூறினார். घुसने ही मत देना वरना आपको पानी के लिए भी तरसा के रखेंगे. இதேபோல் பன்வெளியில் நடந்த கூட்டத்தில் பேசிய அவர் தாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வரவும் மாநிலங்களில் தங்கள் இருப்பை பாதுகாக்கவும் காங்கிரஸ் எந்த எல்லைக்கும் செல்லும் என பிரதமர் மோடி கூறினார். இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் அதிபர் அனுரகுமார திசநாயக்காவின் தேசிய மக்கள் சக்தி கட்சி முன்னிலை வகிக்கிறது. 225 நாடாளுமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் நேற்று நடைபெற்றது. வாக்குப்பதிவு காலை 7 மணிக்கு தொடங்கி மாலை 4 மணி வரை நடைபெற்றது. வாக்குப்பதிவு முடிந்ததும் வாக்கு எண்ணிக்கையும் தொடங்கப்பட்டது. காலை 6 மணி நிலவரப்படி 47 தொகுதிகளில் முன்னிலை நிலவரங்கள் வெளியாகியுள்ளன. அதன்படி அதிபர் அனுரகுமார திசநாயக்காவின் தேசிய மக்கள் சக்தி கூட்டணி 35 இடங்களை கைப்பற்றியுள்ளது. 2ஆம் இடத்தில் சஜித் பிரேமதாசவின் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சி உள்ளது. அந்த கட்சி 8 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. இலங்கை பொதுஜன பெருமனா கட்சி வெறும் 2 இடங்களில் முன்னிலையில் உள்ளது.